டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. சர்க்கரை வியாதிய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு மிகச்சிறந்த உடற்பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கிங் தான். ஸோ வாக்கிங்க பொறுத்தவரைக்கும், நீங்க எந்த நேரத்தில போறீங்க? எந்த மாதிரி வாக்கிங் போறீங்க? இது 2மே ரொம்ப முக்கியம். உங்க சுகர கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு. நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "டாக்டர் நான் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன், 12,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாக்கிங் போறத விட, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட்ல 1/2 அன் ஹவர் நீங்க வாக்கிங் போனா போதும். உங்க சுகர கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். அதே மாரி உங்க உடல் எடையும் வந்து குறைச்சுக்கலாம். ஸோ முக்கியமா இதில இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதுனால, சர்க்கரைய வந்து 50% வந்து குறைச்சுக்க முடியும். இன்னும் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "டாக்டர் நான் ஒரு 1 ஹவர் வாக்கிங் போறேன். அதுவும் நான் வந்து கன்டினியூஸா வந்து வாக்கிங் ஃபாஸ்ட்டா போவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம, இந்த மெத்தட்ல நம்ம வந்து வாக்கிங் போனோம் அப்படின்னா, கண்டிப்பா சுகர வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். இது என்ன மெத்தட் அப்படின்னா, அ 3 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டா வந்து வாக் பண்ணணும். ஸோ அந்த மாரி வாக் போகும்பொழுது, நமக்கு நல்லா மூச்சு வாங்கணும். நம்மளுடைய கெப்பாசிட்டில கிட்டத்தட்ட 80% வந்து நம்மளால எவ்வளோ ஃபாஸ்ட்டா நடக்க முடியுமோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டா நடக்கணும். ஸோ அந்த மாரி வாக் பண்ணும்பொழுது, நம்மளால பேச முடியணும். ஆனா பாட முடியாது. ஸோ நம்ம மூச்ச உள்ள இருத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டா வாக்கிங் போணும். ஒரு 3 நிமிஷம் அந்த மாரி வாக்கிங் போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஸ்லோவா வாக் போணும். ஸோ அந்த மாரி போகும்பொழுது, நம்ம உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ இந்த டைம்ல நம்ம வாக்கிங்க நிறுத்தக்கூடாது. ஆனா கன்டினியூஸா வாக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாரி 3 மினிட்ஸ் ஃபாஸ்ட் வாக்கிங், 3 மினிட்ஸ் வந்து ஸ்லோ வாக்கிங். இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே, 1/2 அன் ஹவர் வந்து கரெக்ட்டா வந்துரும். ஸோ இந்த ஒரு மெத்தட்ல 1/2 அன் ஹவர் நீங்க வாக்கிங் போனாலே போதும். உங்களுடைய சுகர் நல்லா கண்ட்ரோல்ல வரும். அதேபோல உங்க உடல் எடையும் வந்து குறைச்சுக்கலாம். இது வந்து ஜாப்பனீஸ் மெத்தட் ஆஃப் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில நெறைய ரிசர்ச்சும் வந்து இருக்கு. இது எப்படி சுகர வந்து கண்ட்ரோல் பண்ணுது? அதேபோல உடம்பு வெயிட்டையும் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? அப்படிங்கிற மாரி நெறைய ஆராய்ச்சிகள் வந்து இருக்கு. ஸோ நீங்க 10,000 12,000 ஸ்டெப்ஸ்லாம் வந்து நடக்க வேண்டாம். ஸோ இந்த ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இது எப்படி உங்களுக்கு சுகர கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, ஸோ நீங்க ஃபாஸ்ட்டா வாக் பண்ணும் பொழுது, உங்க மசிலுக்கு உடனடியா வந்து குளுக்கோஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ உங்க மசிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து மசிலுக்கு வெளியில வந்து இம்மீடியட்டா பிளட்ல இருக்கக்கூடிய சுகர வந்து உள்ள எடுத்துக்கும். இன்சுலினோட சப்போர்ட்டே இல்லாம. இந்த இடத்துல இன்சுலினே வந்து தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி வந்து உடனடியா பிளட்ல இருந்து சுகர் வந்து நம்மளுடைய மசிலுக்குள்ள போகும் பொழுது, ஸோ நம்ம மசிலுக்கு தேவையான அந்த ஆக்ஸிஜன் வந்து கிடைக்குது. ஸோ இன்சுலினோட சப்போர்ட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சுருது. 2வது நம்முடைய மைட்டோகாண்ட்ரியாவுடைய செயல்திறன் வந்து அதிகமாகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மைட்டோகாண்ட்ரியா அப்படிதான் செல்லோட சக்தி நிலையம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவேட் ஆகுறனால ஒரு நெறைய வந்து தேவை இருக்கு, நெறைய குளுக்கோஸ் தேவைப்படுது அப்படின்னாலே மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவ் ஆயிடும். ஸோ அது ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே, நீங்க ரெஸ்ட்டா இருக்கும் பொழுது கூட உங்களுடைய மசில்ல வந்து குளுக்கோஸ் வந்து தொடர்ந்து யூஸ் ஆகி அது எரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட பிளட்லேருந்து சுகர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவ ஆக்டிவேட் பண்ணுது இந்த மெத்தட் ஆஃப் வாக்கிங். 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, விசரல் ஃபேட் வந்து உங்களுக்கு குறையுது. ஃபாஸ்ட்டா வாக்கிங் போறீங்க. திருப்பியும் வந்து நீங்க ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது, உங்களுடைய அ உள் உறுப்புகள சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்றது. 4வதாக இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ உங்களுடைய மசில்ல வந்து குளுக்கோஸ் வந்து அ இன்சுலினோட சப்போர்ட்டே இல்லாம உள்ள போயிடுச்சு அப்படின்னாலே, ஸோ இன்சுலின் வந்து எக்ஸஸா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் இன்சுலின் வந்தாலே உங்களுக்கு போதும். உங்களுடைய சுகர் வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் ஆகும். 5வதாக நீங்க எக்ஸர்சைஸ்லாம் பண்ணின பிறகும் உங்க பாடியில ஆக்ஸிஜனோட கன்சப்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அது போஸ்ட் எக்ஸர்சைஸ் ஆக்ஸிஜன் கன்சப்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ நீங்க எக்ஸர்சைஸ் பண்ண பிறகும் உங்க மசில் தொடர்ந்து ஆக்ஸிஜன வந்து கேட்டுட்டே இருக்கும். அப்போ வந்து பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் எல்லாமே திருப்பி மசிலுக்கு போகும். நீங்க ரெஸ்ட்டா இருந்தாலும் உங்க மசில் வந்து சுகர கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இந்த 5 மெத்தட் மூலமாக தான் உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோல் வருது. ஆல்ரெடி விசரல் ஃபேட்டும் இதில வந்து குறையிறதுனால, ஒபிசிட்டியும் குறைக்கிறதுக்கு வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்ப நடக்கணும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2 வாட்டி நம்ம வந்து நடக்கலாம்.
காலையில வெறும் வயித்துல நடக்கிறது. காலையில வெறும் வயித்துல நடக்கும் பொழுது, நம்ம பாடியில மெட்டபாலிசம் வந்து அந்த டேக்கான அந்த சாஃப்ட்வேர் வந்து செட் ஆயிடும். ஸோ காலையிலே ஒரு எனர்ஜிய வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே, நம்ம பாடி வந்து மெட்டபாலிசத்தின் மூலமாக இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜிய வந்து உடம்புல இருந்து வெளியேற்றதுக்கு முயற்சி பண்ணும். ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த மோடுக்கு வந்து போகாது. நம்ம காலையிலே லேசியா இருக்கோம் அப்படின்னாலே, அதுக்கப்புறமா வந்து அது ஃபுட் ப்ராப்பரா கிடைக்காதுங்கிற மாரி ஸ்டோரேஜ் மோடுக்கு போயிடும். பட் காலையிலே நம்ம வந்து ஆக்டிவா எக்ஸர்சைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மெட்டபாலிசம் வந்து கரெக்ட்டா பூஸ்டப் ஆயிடும். இன்னும் சன்லைட்லயே நம்ம வாக்கிங் போனோம் அப்படின்னாலே, எக்ஸ்ட்ரா நமக்கு வைட்டமின் டி, நம்மளுடைய சர்க்கேடியன் ரிதம் இதெல்லாம் செட் ஆகுறது. இந்த மாரி எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸும் வந்து உண்டு. 2வது எந்த டைம்ல வாக்கிங் போணும் அப்படின்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா. நீங்க ஹெவியான ஒரு மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா, ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, இந்த 10 நிமிஷம் வாக்கிங் போகும்பொழுது, உங்களுடைய மசிலுக்குள்ள சுகர் வந்து இன்சுலினோட சப்போர்ட்டே இல்லாம போயிடும். ஸோ, அப்போ உங்களுக்கு இன்சுலினோட அந்த தேவையும் வந்து குறையும். சுகரும் வந்து கண்ட்ரோல் ஆகும். "நன்கு பெற உண்டபின் குறுநடையும் கொள்வோம்" அப்படிங்கிறது தேரையர் சித்தரோட ஒரு வாக்கு. ஸோ, நீங்க நல்லா சாப்பிட்ட பிறகு ஒரு வாக்கிங்கும் பண்ணீங்க அப்படின்னாலே, சுகர் நல்லாவே வந்து குறையும். இந்த 2 டைம்லயும் நீங்க வந்து வாக்கிங் போறீங்க அப்படின்னாலே, உங்களுடைய சுகர வந்து அழகா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஸோ, 1 மணி நேரம் வாக்கிங் போறேன், 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன், 12,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம். 1/2 அன் ஹவர் 3 மினிட்ஸ் ஃபாஸ்ட் வாக்கிங், 3 மினிட்ஸ் ஸ்லோ வாக்கிங். சாப்பிட்டதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் வாக்கிங். காலையில ஒரு 1/2 அன் ஹவர் இந்த வாக்கிங். சன்லைட் எக்ஸ்போஷர். இது கூட உங்களோட உணவ நல்லா மென்னு சாப்பிடுங்க. அதேபோல காலை உணவுல கண்டிப்பா நார்ச்சத்தும், புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து எடுத்துக்கோங்க. மதிய உணவுல ரிவர்ஸ் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதத்தோட அளவு கம்மியாவும், காய்கறி, கீரைகளோட அளவு அதிகமாவும் வந்து எடுத்துக்கோங்க. அடிக்கடி ஸ்நாக்ஸ், டீ, காஃபி வந்து எடுத்துக்காதீங்க. இரவு உணவ சீக்கிரமாவே வந்து முடிச்சிடுங்க. மன திருப்தியோட ஒரு தியானம் எல்லாம் செஞ்சுட்டு நைட்ல தூங்க போங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய சுகர அழகா கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு சுகர கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கான 1/2 அன் ஹவர் வாக்கிங் மெத்தட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்க எப்படி வாக்கிங் போறீங்க? ஸோ உங்களோட வாக்கிங் மெத்தட்ல எப்படி உங்களோட சுகர் குறையுது? இத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.